இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சியின் வழியாக ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேச விரும்புகிறார். அவர் நம்மோடு உறவாடுகிறவர், நம்மோடு பயணிக்கிறவர். இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இதோ இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கின்ற இறை வார்த்தை திருப்பாடல்கள் 121 1-2 வசனங்கள் ஆண்டவர் கொடுக்கின்றார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே நமக்கு உதவி வரும். விண்ணில் உள்ளவைகள், மண்ணில் உள்ளவைகள் அனைத்தும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். என்னை உன்னை படைத்த ஆண்டவர் இதோ அந்த நாளில் சொல்லுகிற வார்த்தை, உதவி உங்களுக்கு எங்கிருந்து வரும்? என்னிடமிருந்தே உங்களுக்கு உதவி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை, அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. நம் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு உதவி தேவை. சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது போல் நமக்கு உதவி தேவைப்படுகிறது. கலக்க வேண்டாம், பயப்படாதீங்க. உதவி செய்கிற நமக்கு அனைவருக்கும் உதவி செய்கிறவர் ஒருவர் உண்டு. இந்த உலகம் கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம். ஆனால் நம்மை தாயின் கருவிலே உருவாக்கின அந்த ஆண்டவர் நம்மை கைவிடுவது இல்லை. நமக்கு உதவி செய்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு பயணிக்கிறவர், நம்முடைய துன்பங்களிலே பங்கு கொள்கிறவர், நமக்காக நாம் வாழ்வதற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர், நம் பாவங்களை மன்னிக்கிறவர், இரக்கமுள்ள ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம் மீது இரக்கம் கொள்கிறவராய் இருக்கிறார். நமக்கு என்ன உதவி தேவை என்பது அவருக்கு தெரியும். விண்ணையும் மண்ணையும் படைத்த அந்த ஆண்டவர் இதோ இந்த நாளிலே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். 3வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது, அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். நம்முடைய கால் இடராதபடி, அவரை விட்டு விலகாதபடி, தீச்செயல்களில் நாட்டம் கொண்டு அதன் வழி நடக்காதபடி ஆண்டவர் நம்மை பார்த்துக் கொள்வார். அவரிடம் தஞ்சம் புகுகிறவர் பேறு பெற்றவர்கள். நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நம்மை தாயின் கருவில் உருவாக்கின அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நாம் அவரை பற்றி கொள்வோம், அவரோடு பயணிப்போம். வேணுமாக 25வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவரே உம் நிழலாவார், அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். நமக்கு வலப்பக்கத்தில் இருக்கிறார். நம்மை கரம்பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நாம் அவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு என்ன உதவி தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தை நாங்கள் நாடி செல்கிறோம், மனிதர்களை நாடி செல்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாடி வர நாங்கள் மறந்து போகிறோம். எப்பொழுதும் உதவி செய்கிற நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதை முதலாக உம்மை தேட, உம்மை நாடி வர எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கலகாதீர்கள், திகையாதீர்கள். இதோ உனக்கு உதவி செய்கிறவர் நான் ஒருவர் இருக்கிறேன் என்று இதோ இந்த நாளிலே எங்களுக்கு சொல்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி தேவைப்படுகிற பொழுது ஆண்டவரே உம்மை நாடி ஓடி வர எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்ப தேவைகளை சந்திப்பீராக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், போற்றுகிறோம். எங்கள் அருமையேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதய